friends, so இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஹீரோ யாரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த ஹீரோ வந்து எந்த இயர்ல பிறந்தாரு அப்படினா 1995 ல தான் பிறந்தாரு. சோ நம்மளோட டே டு டே லைஃப்ல டெய்லி இவர் இல்லாம எந்த ஒரு வேலையுமே ஆகிறது இல்ல. ஆமாங்க, காலையில நம்ம எந்திரிச்சல இருந்து நைட் எல்லா வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் இவர் இல்லாம எந்த ஒரு வர்க்கும் நடக்கிறது இல்ல. காலையில எந்திரிக்கும் போது பாக்குற அலார்ம்ல இருந்து வீட்ல நம்ம வேலை செய்யும் போதோ இல்ல வீட்ல யூஸ் பண்ற ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் தென் நம்ம கம்பெனில வர்க் பண்றோம் அப்படின்னா அங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்னு இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இவரை தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ நீங்க நினைக்கிற மாதிரியான ஹீரோ கிடையாது, இவர் வேற. யார் அப்படின்னா ஜாவா அப்படின்றது தான். சோ ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிறைய சொன்னது எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். சோ இந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் நான் மேக் பண்ணும் அப்படின்னாலும், அதாவது அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் எனக்கு அங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படுது, அதுவும் ஜாவா அப்படின்றது தான். சரி, ஓகே, அந்த அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் நான் மேக் பண்ணியிருக்கேன், அதை கண்ட்ரோல் பண்ணுமா, அதுக்கு அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த ஸ்மார்ட் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அப்ளிகேஷனை மட்டும் பில்ட் பண்றது கிடையாது. நமக்கு தேவையான மொபைல் அப்ளிகேஷன், கேம் அப்ளிகேஷன் அண்ட் தென் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பில்ட் பண்றதுக்கு ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ ஜாவா அப்படின்ற ஹீரோவை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஜாவா அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஜாவா அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தான் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ மிஷின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஸோ அதுக்காக செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா நாம யூஸ் பண்ணுற கோட் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான லாங்குவேஜில் தான் இருக்கும். அதாவது ஜாவான்றது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஏன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நம்ம ரைட் பண்ணுற கோடு ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் வந்து ரைட் பண்றோம். ஸோ அதனால அதை ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். பட் நாம ரைட் பண்ற அந்த கோடு மிஷினுக்கு புரியுமானா புரியாது. ஸோ அதனால அந்த கோடை மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி தான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஜாவா அப்படின்றது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவா அப்படின்றத ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா மிஷினுக்கு. ஏன்னா மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் மிஷினுக்கு தான் வந்து இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறதுக்கும் அதே விஷயத்த நான் ஒரு மிஷின்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நான் மேக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கால்குலேட்டர் அப்ளிகேஷன் வந்து மேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் மிஷின்கிட்ட சொல்லும் போது எனக்கு அடிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னால் மட்டும் அதுக்கு புரியாது. ஸோ அடிஷன் ஆப்ரேஷனுக்கு எத்தனை டேட்டாஸ் எனக்கு வேணும், எவ்வளோ வேல்யூஸை கெட் பண்ணி ஆட் பண்ணும், இல்லை ஆட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே வந்து எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க வேல்யூஸை ஆட் பண்ணுமா, இல்லை யூசர் கிட்ட இருந்து அப்போ தான் வேல்யூஸை வாங்கி ஆட் பண்ணுமா, இல்லை வாங்குற வேல்யூஸை வந்து நான் ஜஸ்ட் ஆட் பண்ணி ஷோ பண்ணால் போதுமா, இல்லை ஆட் பண்ண வேல்யூஸை வந்து எங்கேயாச்சும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அதுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஜாவா அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாவாவோட ஃபாதர் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்றவர் தான் வந்து ஜாவாவோட ஃபாதர். ஸோ ஃபாதர் ஆஃப் ஜாவா யார் அப்படின்னா ஜேம்ஸ் காஸ்லிங். ஸோ இவர் 1991ல கிரீன் டீம் அப்படின்ற டீமோட சேர்ந்து ஜாவாவை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ கிரீன் டீம் அப்படின்ற டீமோட சேர்ந்து ஜாவாவை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் தென் 1995ல கம்ப்ளீட் பண்ணி ஜாவாவை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எது மூலமா ஜாவாவை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற கம்பெனி மூலமா. ஸோ சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்றது மூலமா ஜாவாவை ரிலீஸ் பண்ணாங்க. பட் கரண்டா இப்போ ஜாவா வந்து ஆரக்கிள்கிட்ட இருக்கு. ஓகேவா? கரண்டா இப்போ வந்து ஜாவா அப்படின்றது ஆரக்கிள்கிட்ட இருக்கு. ஸோ ஜாவாவோட ஃபர்ஸ்ட் நேம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கிரீன் டாக் அப்படின்றது தான் ஜாவாவோட ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஓக்குன்னு சேஞ்ச் பண்ணாங்க.
ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜாவாவோட நேம் ஜாவா அப்படின்றது வந்துச்சு. ஓக், அதுக்கப்புறம் ஜாவா. ஸோ ஓக் அப்படின்றது நிறைய கண்ட்ரீஸோட நேஷ்னல் ட்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்ததால் அதுக்கப்புறம் அதை ஜாவா அப்படின்ற நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஜாவாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஜாவா வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக வந்து ஜாவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக ஜாவா யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அப்புறம் வெப் அப்ளிகேஷன், வெப் சர்வர்ஸு, கேம்ஸு, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மேக் பண்ணுறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவான்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் என்டர்பிரைஸ் டெஸ்க்டாப்பு, ஸோ இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவா அப்படின்ற லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா?